இந்த இந்த பயணத்தில் உங்கள் மனதை ரொம்ப கவர்ந்தது என்ன சம்பவங்கள் சொல்லுங்கள். அதாவது கவர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மக்கள் வந்து என்ன சொல்லலாம், ரொம்ப நேர்மையாக அதே நேரத்தில் ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அது மிக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இங்கே நம்ம நாட்டில் அதாவது ஆண்கள் இப்படித்தான் உடை அணியணும், பெண்கள் இப்படித்தான் உடை அணியணும், பெண்கள் உடை அணிவதை ஆண்கள் வந்து ஆபாசமாக கருதக்கூடிய நிலை இந்தியாவில் இருக்குது. அங்கே வந்து யார் எப்படி உடை அணிந்தாலும் ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறாங்க. இங்கே மாதிரி அங்கே நடக்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரலாம் இல்லை. ஏன்னா அவங்க பெண்கள் எப்படி உடை அணிந்தாலும் ஆண்கள் தனக்கு உடையவளை தவிர வேற யாரையும் பார்ப்பதில்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்றது என்னுடைய புரிதலாக இருக்குது. ஏன்னா பக்கத்திலே இன்னொருத்தர் வந்து உக்காந்தாலும் கூட இப்படி கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து கட்டுப்பாடு, அதாவது சுய கட்டுப்பாடுன்றதுல அங்கே ரொம்ப சரியாக பின்பற்றப்படுவதாக என்னை கவர்ந்திருக்கிறது. ஏன்னா சாப்பிட்றதுலேருந்து, ஒரு பொருளை டஸ்ட்பினில் போடுறதுலேருந்து, சாலையில் நடக்கிறதுலேருந்து, நான் ட்ராவல் பண்ணும்போது அதாவது கேப்பில் ட்ராவல் பண்ணேன். அந்த கேப் டிரைவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், அதாவது ஆரஞ்சு விளக்கு எரியுது, இப்போ நீ நிறுத்திடுறிய, ரெட்டு வந்தால் தானே நிறுத்தணும்னு. இல்லை சார், இன்னும் 2 வினாடிகளில் ரெட் ஆகிட போகுது, நாம் ஏன் அதுக்குள்ளே கிராஸ் ஆக முடியாதுன்னு சொல்லி அவன் நின்றுடுறான். இது ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால், 3 முறை நான் வந்து கிராஸ் ஆகிட்டேன்னு தெரிஞ்சால் என்னுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சட்டங்கள் இருப்பதால் நாங்கள் வந்து யாரும் விதிகளை மீறுவதே இல்லை அப்படின்ற